பார்க்கு என்னையா பார்க்கு கீர்க்குங்கிட்டு? இந்த பாரு, உன் பேரு பூங்காவனா? அதை இங்கிலீஷ்ல சுருக்கி பார்க்குன்னு சொல்றேன். ஆளு கொஞ்சம் ஏமாந்தா போதுமே, செடியை நட்டு தண்ணிய ஊத்திடுவீங்களே, என்ன விஷயம்? அப்படி ஊத்திட்டாலும் காய் காய்ச்சி பூத்து குலுங்கிடத்தான் போகுது. ஆமா, நாங்களும் பூவை பறிச்சு தலையில வச்சுக்குவோம். என்னையா விஷயம்? பார்க்கு, நான் இந்த லாட்ஜுக்கு ரூம் பாயா வந்தேன், இன்னைக்கு முதலாளி ஆயிட்டேன். நீ இங்க வந்து கூட்டிக்கிட்டே இருக்க, எத்தனை நாளை கூட்டிட போற? வயசாகாது, அதுக்குள்ள யாரையாவது கூட்டிக்கிட்டு போய் குடும்ப தலைவியாகி அங்க கூட்டேன். நானும் நல்ல ஆம்பளையாத்தான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்கயா கிடைக்கிற ஆம்பளை? நடக்க முடியாது நினைச்சு பார்த்து புண்ணியம் இல்ல, பேச்ச மாத்துவா. பைத போய் நம்ம பழைய கஸ்டமர் தின்னாட் போருக்கு வந்திருக்காரு, அங்க கிளீன் பண்ண. கிளீன் பண்ணிடுறேன். ரூம கிளீன் பண்ணு. கிளீன் பண்றேன்னு சொல்றேன்ல. வாங்க வாங்க சார். மெட்ராஸ்ல குடி வந்த பிற்பாடு பாண்டிச்சேரியும் மறந்துட்டீங்க சார். முன்ன மாதிரி நம்ம லாட்ஜ் இல்ல, ஓல்டெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ புதுசு, புது பேட்டர்ன். அதாவது சும்மா ஓபன் பண்ணாத வைன் பாட்டில் மாதிரி இருக்கும். வாங்க, வலது காலை எடுத்து வச்சு வாங்க. ஏன் சார், அங்க இருந்தே பொம்பளைங்கள ஆம்பளைங்க வேஷம் போட்டு கூட்டு வந்துட்டீங்களா? ஏன் சார், எங்க லாட்ஜில் என்னைக்கு போலீஸ் ட்ரபிள் இருந்தது? வெரி ஷேம், வெரி ஷேம். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார், பெரிய மனுஷங்க சொர்க்கத்தை பார்க்கணும்னு பிரியப்பட்டாங்க, அதான் கூட்டு வந்தேன். சொர்க்கமே இங்கதானே, அனுபவிக்கட்டும் அனுபவிக்கட்டும். ஆல் தி என்ஜாய், ஆல் தி என்ஜாய். ஆல் தி என்ஜாய்ங்கிறது ராங் இங்கிலீஷ். ப்ளீஸ் என்ஜாய்னு சொல்லலாமே. பள்ளிக்கூட வாத்தியார் வேலை இங்க வந்து காட்டுறியா? அவன் என்ன உன் மாணவனா? கம்மன்றியா? நீ ரூமுக்கு வாங்க, அங்க வச்சு பேசிக்கிறேன். நானும் ரூம்ல வந்து பேசிக்கிறேன். சாவியை கொடுங்க சார். சாவி உங்க பேர் சொல்லிட்டு யாரும் வாங்கிட்டு போனாங்களே, நஞ்சுண்ட செட்டியா. அத்தையா, நஞ்சு நமக்கு முன்னாடி பஞ்சு மாதிரி பறந்து வந்திருக்கான். அவனுக்கு முன்னாடி நாம சொர்க்கத்தை பார்த்தோம். ரூம் நம்பர் என்ன? 9. யோ, என்ன விட்டுட்டு போறியா? வா சார், உங்க சாவி பல இடத்துக்கு போகுது. ஆமா சார். சொர்க்கம் வாசல்லே கதவை திறந்து கூப்பிடுறது. போகவா? நம்ம சொர்க்கம் அங்க இருக்கு, பின்னாடியே வாங்க. போயிட்டு வர்றோம். நாங்க போயிட்டு அப்புறமா வர்றோம். கர்மையா, இங்கெல்லாம் வந்துட்டு பாதைய பாத்தீரா? எப்படி இருக்கு? மார்கழி மாதம் பஜனை பண்ற மாதிரி நீளமா இருக்கு. அப்போ அந்த பஜனை இங்கே வச்சுக்கலாங்கிறீரா? பண்ணலாமே. பாத்து. Anybody kiss me? என்னது? Anybody kiss me? என்ன? Anybody kiss me அப்படின்னா யாராவது என் முத்தம் கொடுங்களேன்னு அர்த்தம். அதான். தப்பாச்சே, நான் கொடுப்பனா? எனக்கு தெரியாதா? சொர்க்கம் அங்க. போவோமா? புகையை பார்த்து விடுமா? அம்மாடி நல்லா தம் அடிக்கிறமா. Oh bloody. வாங்க. வாங்க, அங்க போய் உட்காருங்க. பையெல்லாம் கீழே வச்சுட்டு முக்காடை எடுங்க. ஷபாடி. காலடியா? ஏசாமி, சொர்க்கத்துக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு பஞ்சமா பாதக நடக்கிற நரகத்துக்கு கூட்டு வந்துட்டீரே. முதலியார், நரகத்துக்கு பக்கத்துல தான் சொர்க்கம். இப்ப இங்க இருக்கோம், அப்புறம் அங்க போறோம். அப்பதான் டேஸ்டே டிஃபரண்ட். சுவாமிகள் தத்துவங்களை சாத்துக்குடி ஜூஸ் புளிகிற மாதிரி புளிகிறார். ஏ சுவாமிகள், எந்த காலேஜில் படிச்சீர்? மன்மதா காலேஜ். ஓ, மன்மதா காலேஜா? ஏன் ஐயா, பள்ளிக்கூடத்தை பத்தி உமக்கு தான் தெரியும். மன்மதா காலேஜ்ங்கிறது எங்க இருக்குது? ரவி காலேஜ் இருக்கும், அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட்ல தான் மன்மதா காலேஜ். அது எனக்கு ஒரு அளவும் புரியல. அது கிடக்குது. ஆமா, செட்டியார் எங்க சாமி? பாத்ரூம் இருக்கேன். ஏன்னா வந்த உடனே இந்த ஆள் வைத்த கழுவுறானே. செட்டி கண்டபடி திம்பாயா? வைத்த கழுவுற, வாய கழுவுறேன்னு. அப்படியே பாத்ரூமையும் கழுவிட்டு வந்து தொலையா? கஷ்டம். ஆமா.
என்ன ஆயுர்வேத மருந்து மாதிரி இருக்குது? முதலியார் ஆ. உம்மோட இம்சை தாங்க முடியல காண. என்ன அது? வெட்டிவர் சர்பத்து காண. ரெண்டும் இல்ல, இது சோமபானம், சொர்க்கத்துல செய்யறது. சோமபானமா? ராமபானம்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க என்ன கோணலா சொல்றீங்க சாமி? மேனுஃபேக்சர்டு பை சொர்க்கம்னா ஒத்துண்டு ஏத்துக்கணும். சரியா ஏத்துக்கிறோம். இத என்ன செய்யறது? மேலோகத்துல இருக்கவாள்லாம் இத சாப்பிட்டு தான் ஒண்ணுக்கு போறாங்களா? அதுதான் நமக்கு மழையா வருதா? நீர் ஒரு இல்டேட் காண. ஆ. அதாவது நன்னா படிச்சிருக்கேன்னு அர்த்தம். ஓஹோ, இத சாப்பிட்டு தான் லவ் பண்ணுவா. லவ்வா? ஆ. அது சரி, இத நாம சாப்பிட்டுட்டு யார லவ் பண்றது? இத ஏற்பாடு பண்ண சுவாமிகள் அதை ஏற்பாடு பண்ணாம விடுவாரா? நானா, அவர் சாமியா இல்ல மாமாவா? அவர் 2 in 1. ஆ. முதல்ல இதை சாப்பிடுங்க, அப்புறம் 1 in 2 ஆயிடுவீங்க. சோமபானமே சோமபானமே. நான் அபசகுன மாதிரி குடிக்க போகும்போது குருவி சத்தம். குருவி இல்ல சார், இது காலிங் பெல். யாரோ கூப்பிடுறாங்க ஓ, பாத்து. ஆ, ஆ. சோமபானமே. சார் உங்களை மேனேஜர் கூப்பிடுறாரு. முதலியார் ஐயரே, அயோக்கிய பயல பகர், கண்ணு மொழிய தோண்டி போடுவேன். யாரடா போடா வாடான்ற? ஆ? இத குடிச்சிட்டா சோசியலிசேண்டா. சரி சரி, ஒன்றும் செய்ய முடியாது, சொல்லு. நான் உன்னை கேட்டா கரெக்டா பதில் சொல்லுவியா? என்னது? நீ ஒய்ஃபை தவிர வேற யாரையாவது தொட்டுக்கிறியா? நான் சொல்ல மாட்டேன். சொல்லு கண்ணா. ஆ, நீ யார்கிட்ட சொல்லிடுவ? சித்தியம்மா, நான் யாருக்கிட்ட சொல்? சித்திக்கிட்ட மாட்ட சொல்லுவியா? அது இல்லடா, இப்ப அடிச்சு கிள்ளுவாங்கள. சத்தியமா சொல்ல மாட்டியா? ஐயரே, நம்ம கட்டை தொட்டி இருக்க, அதுல ஆப்ப சுட்டு வித்தா அலமேல. ஊழா? அப்பவே நினைச்ச மூணாவது பையன் உன் முகஞ்சாடையா இருக்கிறான்னு. அந்த பையனை நான் தானே படிக்க வைக்கிறேன். அப்படியா? ஆ. பயம், வெக்கம், மரியாதை உங்களுக்கு. சொர்க்கத்தை பார்க்காம அவத்த கொண்டல அள்ளி முடிய மாட்டேன். ஐயோ ஐயோ, விட்டுடு. என்னது? முதலியார் வாழ். பேச்சையும் காணோம், மூச்சையும் காணோம். மூச்சையும் காணும், பேச்சையும் காணுமா? என்ன பண்றது? செட்டியார பினிஷ் பண்ணிட்டேன். நாங்க செய்யலிங்க. வளராதீர் வளராதீர். இதோ பாருங்க, நீக்கு ஒண்ணும் தெரியாது, எல்லாம் முதலியார். அட பாவி, நானா புடிச்சு தள்ள? அந்த பொண்ணு தானே துரத்திக்கிட்டு வந்தா? அந்த பொண்ணுதான். அப்ப சொன்னபடி கேட்கணும். நீங்க சொல்றத நான் கேட்கிறோம். என்ன சொன்னாலும் கேக்குறீங்களா? நீ என்ன சொல்றான்னு நான் கேக்குறேன் சாமி. ஏங்க முக்காடு போட்டு வந்திருக்கீங்க? திருப்பதிக்கு போய் மொட்டை அடிச்சுட்டு வந்திருக்காரோ? அதான் வெக்கப்படுறா. நல்லா இருக்கு. பகவான் கருத்து மொட்டையெல்லாம் மறைக்க கூடாது. கேளுங்க. ஐயோ, மொட்டை அடிச்சுக்கலையா? அடிச்சுக்கலாம் தான் இருந்தோம். அங்க அவங்க எல்லாம் ஸ்ட்ரைக்கு. எவங்கல்ல? சிகையாளனாரன் செய்யறாளே, அவன் எல்லாம் ஸ்ட்ரைக்கு. அதுக்குதான் நான் சொன்னேன், 10 பைசா பிளேட வாங்கி முதல்ல நான் அடிச்சுக்கிட்டு அந்த மொக்க பிளேட்ல உமக்கு மொட்டை அடிச்சு விடுறேன்னு. உங்க ஆத்துக்காரர் தான் கேட்கல. பத்தியா தாள முன்ன பின்ன இந்த ஆளுக்கு பழக்கம் இருந்தா செய்யலாம். இந்த ஆளை நம்பி எப்படி தலையை கொடுக்கறது? கண்ட இடத்துல கீறி வச்சானே ரத்தமா வந்துருமே. அதுக்காகத்தான் வீட்டுல வந்து அடிச்சுக்கலாம்னு வந்துட்டேன். சரி, பிரசாதமாவது கொண்டு வந்தீங்களா இல்லையா?
தானே திருப்பதி பிரசாதம் கேட்பாங்கன்னு அப்பவே சொன்னேன்ல கேட்டாங்க இப்ப பிரிச்சுட்டாங்க. திருப்பதியில பிரசாதம் லட்டு, இது என்ன பூந்தி? சொன்னா கேட்டா ஐயரே இப்ப விளக்கம் சொல்லும். அது எதுமா? அப்பு திருப்பதியில இருந்து டவுன் திருப்பதி வரைக்கும் 32 பெட்ஸ் இருக்குது. இந்த பஸ் வளைஞ்சி வளைஞ்சி வர்றதுன்னா அப்ப லட்டு டு லட்டு ஃபைட். அதனால சோ பூந்தி ஆயிடுத்து. அப்படியா? இதோ வருது, இது எல்லாத்தையும் தின்னும். பிரசாதம் திருப்பதி பிரசாதம். இது தர்கா பூந்தி இல்லடா, திருப்பதி லட்டு. இது திருப்பதி லட்டே இல்ல, லாலாகிட்ட பூந்தி மாதிரி இருக்கு. அறிவு விட்டவன எப்படி அறிவு உனக்கு? எங்க அப்பா எங்க அம்மாக்கு வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. அவங்களுக்கு தெரியாம நான் தேடி தேடி திம்பேன். தேடி திம்பா. அவரே அடிக்கிறீங்க, ஏன் கடவுள் என்ன அடிக்குது? அதுல மீனாட்சி, திருப்பதியில இப்ப பக்தர்கள் கூட்டம் எல்லாம் அதிகம். லட்டு குடிக்க முடியல, காற்றாயிட்டு விட்டாங்க. அதுல நம்ம லாலா கடை மாட்டிக்கிச்சு, நாங்களும் மாட்டினோம். ருக்குமணி, இவங்க பேசுனதுல ஏதாவது உங்களுக்கு புரியுதா? ஒரே குழப்பமா என்ன ஆச்சு உங்களுக்கு? எங்களுக்கு ஒரே குழப்பம் தான். வந்துட்டீங்களா? நீங்க 2 பேர் மட்டும் வந்திருக்கீங்க. எங்க வீட்டு செட்டியாரங்க. அதானே செட்டியாரங்க. நீங்க 3 பேரும் ஒண்ணா தானே போனீங்க? ஆமா, நாங்க 3 பேரும் ஒண்ணா தான் போனோம். என்ன பேசுறீங்க? 4 பேர் போல சொல்லி எதாவது காட்டி கொடுக்குது. கண்டக்டரையும் சேர்த்து சொல்றான் ஆளு. கண்டக்டர் சேர்த்தா என்ன திருப்பதியில அவங்க எல்லாம் ஸ்ட்ரைக், எவங்க எல்லாம் சிகை அலங்காரம் செய்யப்பட்டவா. ஆமா, ஆகையினால நாங்க மொட்டை அடிக்காம திருப்பி வந்துட்டோம். உங்க வீட்டுக்காரர் மாத்திரம் ஸ்ட்ரைக் முடிஞ்சதுக்கு அப்புறம் மொட்டை அடிச்சுட்டு தான் வருவேன். டவுன் திருப்பதிலேயே தங்கிட்டா, அதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. அப்படியா? என்ன இருந்தாலும் எங்க வீட்டுக்காருக்கு பக்தி ரொம்ப ஜாஸ்தி. எங்களுக்கு இருக்கீங்களே மொட்டை எடுத்து எங்களுக்கு எவ்வளவு பெருமையா இருந்திருக்கும். அந்த மாதிரி நம்ம ஒரேடியா பீச்சிக்கிட்டு போகுது. உங்க பிராமணன் சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு. இப்படி ஆட்டம் நிக்கிறாரு. கொத்து கொத்து குத்துறது நீரியா நான் பாத்தீரு. செட்டியார் கொண்டாட்டிக்கு என்னையா பண்றது? அனதர் மேரேஜ் பண்ணி வச்சிருவோமா? ஓய், என்ன மாமாவாக பாக்குறீரா? இது என்ன வாயில வைக்கிறீர்கள்?